சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே. நமது ஓம் ஸ்ரீ மகா காலபைரவர் உலாரப்பணி சிவனடியார்கள் அறக்கட்டளை சார்பாக 5 ஆண்டு முடிந்து 6ஆம் ஆண்டு துவக்க விழாவை இங்கே வந்து அம்மையப்பர் திருமணி கொண்டு வந்து உலாரப்பணி தந்தை எங்களுடைய குருநாதர் ஐயா திருநாகவரச பெருமான் அவர்களுக்கும் அம்மையப்பருக்கும் அபிஷேகம் செய்வித்து அம்மையப்பர் திருமணம் நடத்தி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்காக எல்லா அடியார் பெருமக்களும் வந்திருக்காங்க. எங்களோட உலாரப்பணி மேன்மேலும் 6 ஆண்டுகள் தொடங்கி இதுக்கு மேலே தொடர்ந்து வளர்ச்சி அடைய நீங்கள் எல்லாரும் ஆதரவு தந்து எந்தெந்த ஊர்ல பழைய சிவாலயங்கள் புதுப்பிக்கப்படாமல் இருக்குதோ அதெல்லாம் எங்களோட மகா காலபைரவர் உலாரப்பணிக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த செலவுலையே எங்களுக்கு அன்னம்பாளிப்பு மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். நாங்களே எங்கள் பஸ்ஸுகளை வந்து கோயிலுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சு ஒரே நாளில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் புதுப்பிச்சு நல்லபடியாக கோயிலில் சிறப்பாக உலாரப்பணி செய்து தருவோம். சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா, நாங்கள் சேலம் மாநகரம் இங்கே தான் இருக்கிறோம். செவ்வாப்பேட்டையில் தான் இருக்குது எங்களுக்கு இடம். மரக்கடை தெருவில் இருக்குது. எங்களோட விசிட்டிங் கார்டில் 3 ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துடுவோம். சிறப்பு வந்து அம்மையப்பருக்கு திருக்கல்யாணம் பண்ணுறாங்கய்யா. கல்யாணம் ஆகாத ஆண் பெண் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கும் சிறப்பாக கல்யாணம் நடக்குங்கிறது ஐதீகம். அதனால இதை நாங்கள் தொட்டு அம்மையப்பருக்கு இதை நடத்தி வந்துட்டு இருக்கிறோம். இதை பார்த்துட்டு போறவங்க எல்லாருக்குமே இல்லறம் சுகம் எல்லாமே நல்லா இருக்கும். தம்பதி ஒற்றுமை நடக்கும். அதனால வந்து இதை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ 5 வருஷம் முடிஞ்சு 6ஆம் ஆண்டு. நாங்கள் ரொம்ப வருஷமா உலாரப்பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு 10 வருஷமா பதிவு செஞ்சு முறையா இப்போ 5 வருஷம் முடிஞ்சு 6ஆம் வருஷம் போகலாம். இது எந்த நாள் சொன்னீங்க? ஒரு வருஷமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இல்லை 4வது ஞாயிற்றுக்கிழமை. மாசம் ஒரு கோயில். மாசம் ஒரு கோயில். எந்த கோயில்னாலும் சரி. நடுவுல ரொம்ப அர்ஜென்ட் கோயில் கும்பாபிஷேகம் பண்றோம் வந்து செஞ்சு கொடுங்கனாலும் நடுவுல ஒரு நாள் நாங்க டைம் ஒதுக்கி இதுக்காக நாங்க அடியார்கள்லாம் போய் செஞ்சு கொடுப்போம். இன்னைக்கு அபிஷேகம் ஒரு 150 பேர் பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அன்னதானம் காலையில டிஃபன், இப்ப மத்தியானம் அன்னதானம் எல்லாருக்குமே ஒரு 350 40 400 பேருக்கு அன்னதானம் ரெடி பண்ணிருக்கோம். மத்தியான சாப்பாடு எல்லாருக்குமே. நம்ம எங்க உலாரப்பணியில 5 வருஷம் வந்து வேலை செஞ்ச நம்ம உலாரப்பணி தொண்டர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சீல்டு வழங்குறோம். நினைவு பரிசா 5 ஆண்டு முடிந்து 6ஆம் ஆண்டு துவக்கலாவுக்காக அவங்க பேரை போட்டு எல்லாருக்குமே வந்து சீல்டு கொடுக்குறோம். ஐயா பேரு முத்து, என் பேரு சிவமாது, செல்லம் ஐயா இந்தாண்டு, கோபி ஐயா, ரமணி ஐயா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நாங்கெல்லாம் எங்களுக்குள்ளார நாங்க எல்லாருமே ஒண்ணு. இன்னும் ஐயா எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒண்ணுதான். எங்களுக்குள்ளார ஏற்றத்தாழ்வு கிடையாது. சிவனடியாரு எல்லாரும் சமம். யாருக்கு போன் பண்ணீங்கனாலுமே நாங்க வந்து எடுத்து அட்டன் பண்ணுவோம். இது வந்து பன்னிரு திருமுறை மன்றம்னு சொல்லி அம்மாப்பேட்டையில் இருக்காங்க. அவங்க கொண்டுட்டு வந்து நடத்துறாங்க. இந்த மாதிரி விழா நடத்தும் போது அவங்க கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க.